டே ரீசெட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்களோட ஈஞ்சம்பாக்கம் பிரான்ச்ல ஒரு பேக் ஃபிளிப் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போறோம். அதுக்காக நான் காலையில இருந்து டக்குன்னு ரெடியாகி கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். பைக்ல போனா காஞ்சி கருவாடாயிடுவேன், அதனால தான் உஷாரா கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்தா ஒரு 25 பேர் சம ஆர்வத்தோட பேக் ஃபிளிப் கத்துக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அப்படி எல்லாருக்கும் நல்ல இன்ட்ரடக்ஷன் அண்ட் வார்ம் அப் கொடுத்துட்டு நான் ஒர்க் ஷாப் லீட் பண்ண ஆரம்பிச்சேன். பேக் ஃபிளிப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். எல்லாரும் செம இன்ட்ரெஸ்டடா கத்துக்கிட்டாங்க. எஸ்பெஷலி இவர் ரெகுலரா எங்களோட ஒர்க் ஷாப் வருவாரு. அண்ட் இன்னைக்கு ஒரு பேக் ஃபிளிப் ஆல்மோஸ்ட் தனியாக அடிச்சிட்டாரு. இவர் மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பேக் ஃபிளிப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் மூவ்மெண்ட்ஸ் கத்துக்கணும்னா எங்களோட நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்க. ஜூன் 1 நடக்குது. சைக்கிள் கேப்ல மார்க்கெட்டிங் பண்ணிட்டேன். ஓகே, எனவே ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு வார்ம் அப் ஒரு பேக் ஃபிளிப்பை போட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த விக்கி டிக்கில் அடி வாங்கி வழியில கஷ்டப்பட்டு இருந்தான். அதை பார்த்து நல்லா வயிறு வலிக்க சிரிச்சுட்டு என்னோட ஃப்ளோ ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் ஷாப் எடுத்து செம்ம டயர்ட் ஆயிட்டேன். ஆனாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இந்த ஜிம்முக்கு வரேன். பிளஸ் நான் திரும்ப எப்போ இங்கே வருவேன்னு கூட தெரியல. அதனால சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் ஆச்சு பண்ணிட்டு போவான்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் அந்த டிக்கில் அடிப்பட்ட விக்கி எனக்கு வந்து இந்த சேலஞ்ச் கொடுத்தான். 180 கேட் பிளேயோ சேலஞ்ச். பார்க்கறதுக்கு இன்னும் ஈஸியாக இருந்தாலும் இந்த 2 பிளேயோ ஜம்ப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதனால அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேலஞ்ச் போயிட்டேன். அடுத்தது இந்த 180 கேட் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் ஃபியூ ஐட்டம்ஸ் வரல, ஆனாலும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியே இதையும் பண்ணி முடிச்சிட்டேன். மூணாவது ஒரு ரன்னிங் கேட் லிப் சேலஞ்ச் கொடுத்தான். அதை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்கறது தான் பெருசாக இருந்துச்சு. பண்ண அப்புறம் தான் இது நம்மளுக்கு ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் ஆச்சுன்னு ரியலைஸ் பண்ணேன். அப்படியே அவனை கூப்பிட்டு இதெல்லாம் நான் ஸ்டாண்டிங்லேயே பண்ணுவேன்னு சொல்லி ஸ்டாண்டிங்ல பண்ணி காமிச்சா முன்னாடி ஒரு சீனியம் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நீங்களும் நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு ஹெல்தி அண்ட் ஃபன் லைஃப் லீட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.